முனைக்கு எதுவுமே என்று நம்ம வாழிலே பஞ்சமீலே முனைக்கு எதுவுமே என்று நம்ம வாழிலே பஞ்சமீலே ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையாரின்றி மாடி ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையாரின்றி மாடி ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி போடே ஜாதி கூறி தேங்காயம் காய்ப்பதில்லை கொள்ளையில வச்ச முள்ளே குடம் பார்த்து பூப்பதில்லை ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே பிரிப்பது பாவம் தானே வெட்ட வெட்ட தடைக்கும் கொடி என்ன கொடி பூரம்மா வெட்ட வெட்ட தடைக்கும் கொடி என்ன கொடி பூரம்மா அட்டழகிக்கே நம்மா
கல்யாண பூக்கள் ரெண்டை கண்ணீரில் மிதக்க விட்டு கல்யாண பூக்கள் ரெண்டை கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவே கண்ணாமூச்சு ஆடுறா ஓடுகிற வண்டியோட ஒட்டுமையா ரெண்டே மாடு உன்னை விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாக எண்ணிப்பாரு ஓடுகிற வண்டி ஓடே. சரி 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 உள்ள போடணும் அத்தனையும் மறந்து முட்டி அடியே உள்ள பக்கமே அத்த மக உன்ன நினைச்சி அழகு கவித ஒண்ணு வடிச்சு அத்தனையும் மறந்து முட்டி அடியே உள்ள பக்கமே அடி என்று வரே உன்னை கொஞ்சமே நீ மெல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று வரவில்லை மாமி மக உன்னை நினைச்சு புள்ளிய முட்டை தலையில் வச்சு மச்சா உன்னை பார்த்தது நிஜம் அத்தனையும் மறந்ததடி. குயில் கட்டும் கூட்டுக்குள்ள குறுகுறுன்னு பார்க்கையிலே மனசுக்குள்ள துடிச்ச ஒண்ணு மடமடன்னு கருத்ததையா வெயில் வரும் நேரத்தில மொட்டை மாடி வடகம் போல நீயும் இல்லா நேரத்தில நினப்பு மட்டும் காயுதடி கண்ணால வட விரிச்சு என்னால புறம்ப வச்சு உன்னோட மனசுக்குள்ள பொல்லாத காரண வச்சு மாமான நானா கூட மாமான காத்திருப்பேன் தடனா காதி தவழிய போத்திருப்பேன் மாமே மக உன்னை நினைச்சு பள்ளிய முட்டை தலையில் வச்சு மச்சா உன்னை பார்த்தது நிஜம் அத்தனையும் மறந்ததடி. தயிர் பாட உரியாட்ட அழகீலா தொங்குகிறடி தானி உன்னை வாங்கி வந்தே தை மாசம் ஆனதடி கைத்து கட்டில் காத்திருக்க காவல் கூடாதிருக்க நீயும் இல்லா நேரத்தில நினப்பு மட்டும் காயுதடி கண்ணாட வட விரிச்சு பின்னால புறம்ப வச்சு உன்னோட மனசுக்குள்ளே உள்ளாத காதல வச்சு மாமான நானா கூட மாமான காத்திருப்பேன் தடனா பாதி தவடிய போத்திருப்பேன் தரணன தாரணன 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 தரணன தாரணன தாரணன. ஆமா அப்பட அரே
பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கு அனுதரிமை தாய்மார்களே, தாய்க்குளங்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, கலைஞர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, நாடு போட்டு நல்லவர்களை ஏடு போட்டு மெழுத்தார்களே, காலிக்கால் சென்று மாலை விழுதும் ஏழை விவசாய பெருங்குடி மக்களே, எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துறையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, நாடகத்தில் வந்தவர்களே, நாடகத்திற்கு வராதவர்களே, வந்தவர்களுக்கு சொல்லிட்டு வராதவர்களுக்கு எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா, நம்மளும் நாடகத்துக்கு போகாம வீட்டுல தூங்குறமே, நம்மளையும் மதிச்சு இந்த கோமாளி வேஷத்தை போட்டு வெளியில வந்து சொல்றானே, முகரைய போய் லேசா பாத்துட்டு வருவான் அப்படின்னு வராத கூட்டமும் வரும். வராத கூட்டத்தை வர வைக்கிறது பப்புனு என்னுடைய வேலை. இருக்கிற கூட்டத்தை எந்திரிச்சு போக விடாமையும் பாத்துக்கிறது என்னுடைய வேலை. கண்டிப்பா கூட்டம் இருக்கிறது எந்திரிச்சு போறது என் கையிலேயே வாயிலே. என்ன காரணம் தெரியுமா? என் கையிலனா எப்படின்னா, விளக்கம் இல்லாம விவரம் இல்லாம இந்த மேடையில பேசுவேனா, கையில எப்படின்னா பொம்பளை டான்ஸ் காரப்லயே தொடர மாதிரி தொடணும், கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிக்கிறேன் போட்டு அதுக்காக போட்டு உழப்புறதுக்காக நம்மள அட்வான்ஸ் கூட்டி அதுக்காக நீங்க செய்யக்கூடாது. எந்திரிங்கடா, இப்பதானே பப்புனு வந்து எந்திரிங்கடா. என்னடா பெரிய ஆஸ்பத்திரியில பிள்ளை பார்க்கற உங்களை நடக்கிறேன். எந்திரா பூரா, எந்திரா முதல்ல எந்திரிங்கடா. உங்களுக்கு ஆசை எந்திரிக்கணும்னு ஆசை, அவங்களுக்கு எந்திரிக்க மாட்டாங்கல்ல, என்ன செய்யறது? சரி சரிம்மா உட்காந்துருங்க. சரியா சரி அத்தாச்சி, உங்களுக்கு ஏத்த பிள்ளை தான் இன்னைக்கு அருமையான பிள்ளையா கூட்டியா வந்திருக்கு. வெட்ட குஞ்சடே அப்பா, யாருக்கு மாப்பிள்ள இன்னைக்கு குஞ்சு அருமையான பொம்பளை. கை தட்டிட்டாங்களே வெட குஞ்சுன்னு சொன்னவன. அதனால அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு நடிகர்களும் தேர்ந்தெடுத்து அருமையான நடிகர்கள் நம்ம ஊருக்கு போட்டு கூட்டி வந்தாச்சு. நடிகர்கள் எவ்வளவு பெரிய நடிகர் வர்றது பெருசு கிடையாது, பக்க மேல எவ்வளவு பெரிய பக்க மேல வந்தாலும் அது பெருசு கிடையாது. வந்திருக்க நடிகர்களுக்கு உற்சாகப்படுத்தி விடுகிற வரை எங்களுக்கு ஆதரவு தரணும். ஆமையா, இது ஒண்ணுதான். ஏன்னா முதலாளி நீங்க, தொழிலாளி நாங்க. முதலாளியை எந்த அளவுக்கு எங்களை தொழிலாளியில வேலை வாங்குறீங்களோ, எங்க வேலை விடுகிற வரை சரியா நடக்கும். கண்டிப்பா. ஏதோ கடமைக்கு கொண்டு வந்து நாடாக்கல்ல விட்டுட்டான், அவங்க வடுக்களை கத்திக்கிட்டு கிடந்து காலையில காசை வாங்கிட்டு போட்டு அப்படி நீங்க 10 பேரா எந்திரிச்சு வீட்டுக்கு துண்ட வதறி போனியே நாங்களே பின்னாடியே உங்களோட வந்துருவோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல கூட்டம் இல்ல. நான் கேக்குறேன் வாத்தியாரே, கூட்டம் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கா போறோம்? இல்ல இருக்கிற கூட்டம். ஒரு சில ஊர்கள்ல நாடகம்ங்கிற பேர்ல நாடகத்தை வச்சுவிட்டு நம்மள கொலையா கொண்டு 5 பேர் 10 பேர் உட்கார்ந்து இருக்குது. அதுவும் கேதகாரத்துல உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்காது. அப்படி அவசரமா உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு சில ஊர்கள் அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம ஊர்ல அருமையான கூட்டம், ரொம்ப சந்தோஷம். ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்தான் அப்படிங்கிற நினைப்பு எத்தனையோ ஊர்களுக்கு வருது. ஒரு சில ஊர்களுக்கு போனோம்னா அடுத்த வருஷம் இந்த ஊர்ல நம்ம நாடகம் போட மாட்டாங்களா, நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு ஆசையோட தொழில் பண்ணுவான். அப்படி தொழில் பண்ற ஊரு இன்னைக்கு நம்ம 2வது முறையா சொல்லி பாத்தீங்களா, நாங்க ஆசையோட தொழில் பண்றதும் பண்ணாதது எல்லாமே முதலாளி உங்க கையில தான். ஆத்தா வாசல் அன்னைக்கு நாடகம் அப்படின்னா, நாடகம் நான் ஆடுறோம் அப்படின்னா யாருனால ஆடுறான்? ஆத்தா தெய்வத்தினால இன்னைக்கு நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆகினால கண்டிப்பான கூட்டமே இல்லைனாலும் நம்ம அதைத்தான் செய்ய போறோம். எங்களோட தொழில செய்வோம். கூட்டம் இருந்தாலும் அதைத்தான் செய்ய போறோம். அதனால விடுகிற இன்னைக்கு நாடக சிறப்பா அமையும். வாத்தியாரே எப்படி சொல்றீங்க? என்ன காரணம் தெரியுமா? முதல்ல நாடகத்துக்கு முக்கியத்துவம் ஒளிபெருக்கிட்டேன். அப்பதான் சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல? அருமையா. சரி, எனக்கு நல்லா இருக்கு, அருமையா, சந்தோஷம். இந்த மைச்சட்டப்பட்ட கிராமத்துக்கு பெரிய கோடான கோடி நன்றி சொல்லணும். அருமையான ஒளிபெருக்கி அப்படி தேர்ந்தெடுக்கணுங்க. நான் வந்த உடனே முதல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் வந்த உடனே முதல்ல போய் கை கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன காரணம் தெரியுமா? உள்ள வந்த உடனே அருமையான கலை அரங்கம். இதுல பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் அருமையா ஏத்த வேணாம், இறக்க வேணாம், எதையுமே சொல்ல வேணாம். அவங்களுக்கு கரெக்டா அப்படியே சரியா வச்சிருக்காங்க. இவங்களுக்கு பேரு தான் ஒளி பெருக்கி. ஒளி சுருக்கின்னு ஒண்ணு இருக்கும். எப்படி மாப்பிள்ள இருக்கு? அது வந்து வேற வீட்டுல கட்டுறது. அது வந்து இப்ப நான் இந்த மைக்ல பேசுறேன்னா ஆத்தானா ஆத்தான்னு மட்டும் தான் கேட்கும், அம்மானா அம்மான்னு மட்டும் தான் கேட்கும். இதுக்கு பேரு ஒளி பெருக்கி. ஒளி சுருக்கில போய் என்ன ஆத்தா நல்லா இருக்கேன்னு அங்கிட்டு நோத்தான்னு கேட்கும். தப்பு தப்பா தான் கேட்க. அக்கானா நொக்கானுங்க, அம்மானா நொம்மானுங்க. இப்படி தப்பு தப்பா வைக்க. அதுக்கு பேரு ஒளி சுருக்கி. இதுக்கு பேரு தான் ஒளி பெருக்கி. வாத்தியார்னா வாத்தியாரு, வாத்தியாருக்கு எப்படி பட்டு, மிருதங்கத்துக்கு எப்படி, ஆல்ரவுண்டுக்கு எப்படி, பப்புனுக்கு எப்படின்னு சரியா போட்டிருக்காருல்ல. சூப்பர் மைக் செட்டியா, சூப்பர் பப்புடியா, அருமையான பெட்டியா, அருமையான மிருதங்க, ஆல்ரவுண்டு, தாள எல்லாமே பிறக்கி எடுத்து போட்டு கூட்டி வந்திருக்காங்க. அதனால நாடகத்தை சிறப்பான அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போகணும். நாடகம் போட்டாங்க அருமையான நாடகம் அப்படின்னு நம்ம நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேசணும். இப்படி ஒரு நாடகம் நடந்தது கிடையாதியா, இப்படி ஒரு நாடகம் நாங்க கண்ணால பார்த்ததுலன்னு சொல்லணும். நாடகமா போட்டாங்க அப்படின்னு சொல்றது வார்த்தை. அருமையான நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்றது வார்த்தை. என்ன நாடகம் பப்பனுக்காரனவே முகரையும் ஆலையும்
சரி பப்பனுக்கு இருந்தேன் அப்படின்னா ஆடுறவனுக்காரன் முகரே சொல்லல எரும மாடு அப்படி சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு சொல்லவாரு அப்படி சொல்ல அப்ப என் முகர கேவலமா இருக்கா என்னைய சொல்லிட்டு தானே உங்களுக்கு சொல்றேன் அப்படி சொல்லாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம இடத்த காப்பாத்தி ஆகணையா பேர் வாங்கிட்டு போகணும். இன்னைக்கு மணிகண்டே வந்திருக்காருன்னா அவர் பேர் அவர் வாங்கிட்டு போயிருவாரு. நம்ம பேரை வாங்கணும்னா நம்ம அவரை வச்சு தானே வாங்க முடியும். அதனால அருமையான கூட்டம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இடத்த பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறதுலயே நாடக நடிகர்கள் 2 பேருக்கு மட்டும் தான் கொடுப்பனைய. என்ன மாப்பிள 10 நடிகர் வந்திருக்கான். ஆமா, அப்புறம் 2 பேத்துக்கு மட்டும் கொடுப்பேன். ஒண்ணும் புரியலையே வாத்தியாரே. இப்ப நீங்க எத்தனை வருஷமா இந்த நாடக உலகத்துல பெட்டி வாசிக்கிறீங்க? பெட்டிக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம். இந்த 20 வருஷத்துல எந்த பிள்ளையவாது மேடையில நீங்க கை தொட்டிருக்கீங்க? அங்க வேலை இல்ல மாப்பிள. வேலை இல்ல. ஏன்டா கனியில போய்க்காது? கிடையாது, தொட்டது இல்ல. சரி, எந்த பிள்ளையவாது கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருக்கீங்க? ஐயா அது வாய்ப்பு இல்ல. எந்த லேசாவாது லேசா அப்படி கை நர்ஸா கூட பக்கத்துல போறாங்க. போல இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். பாடுற விட்டு தாண்ட முடியாது. அந்த பாடுற விட்டு நீங்க வெளியில வர முடியாது. அதுதான் உங்க கொடுப்பானே. ஆனா நான் பிறந்த யோகமும் இந்த ராஜபாட்டு முருகவேசம் போடுற ஆளு இந்த 2 பேரும் மட்டும்தான் ஊருக்கு ஊரு கொடுப்பன. யாருக்கு தெரியுமா? பப்புனி எனக்கு ஒரு டான்ஸ், முருகனுக்கு ஒரு வள்ளி. மாப்பிள உங்க அப்பா கோமன ஒருத்த நேரம் உங்களுக்கு அப்படி இருக்கு, உங்களுக்கு இத பூரா வச்சுக்கிட்டு செத்தத்துல அடிக்கணும். தலையில தயாரினா அழகா இருக்கு, நல்லா பப்புனி வேஷம் போடலாம். ஏவையா? சரி, ஏன்டா பப்புனி வேஷம் போட்டா நாங்களாவது தப்பிச்சிருப்போம்ல. ஏன்டா எங்களுக்கு வாத்தியாரே, சரி இப்ப அத கூட விட்டுருவா. இப்ப நீங்களாவது இப்படி உள்ள ஒருத்தர் வந்திருக்காரு. வராரு நாராயணா போட்டுக்கிட்டு ஓராயணா கத்தி பாவம் அவரு. இப்ப எங்க 2 பேத்துக்கு ஒரு ஜோடி உள்ள இருக்கு. நாரதர் எதை எடுத்துக்கிட்டு என்ன செய்வாரு? அவரு வெறும் கையடிவே. ஆமா வாத்தியார, நீங்க வெளியில கட்டை எதிர பிடிச்சு அடிக்கிறாரு. அப்புறம் என்ன அதத்தான் செய்ய வந்திருக்காரு. அதனால இனிமேலுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிருக்கிறேன். என்ன? இனிமேலுக்கு வர்ற நாரதருக்கு எங்க ஆத்தா நங்கமோகினிய கூட்டியாந்து எதுக்கு உட்கார வைக்கணும்? நங்கை மோகினிட்ட போறதுக்கு கட்டையவே அடிச்சிருக்கான். என்ன இப்படி சொல்லி பிடிங்க? எங்க அம்மா என்ன அவ்வளவு மோசமா இருக்கு? பூதியா போயிருமியா? அப்படியா? அதனால சில பேர் வள்ளியை பார்க்கணும் நோக்கம் வந்திருப்பாங்க, சில பேர் நாரதரை பார்க்கணும் நோக்கத்தோட வந்திருப்பாங்க, சில பேர் முருகனை பார்க்கணும் நோக்கத்தோட வந்திருப்பாங்க. அப்படி யோகத்தோட இந்த இடத்துக்கு வந்து கூட தூக்கத்துல மட்டும் நாடமாக வரப்படாது. அதே மாப்பிள சொல்றீங்க. பாருங்களேன், எல்லாரும் முகத்தையும் பாருங்க. இப்ப நீங்க 4 பாட்டு பாடுனீங்க. பாடுனதுக்கு அப்புறம் பப்புனி எப்படா வெளியில வருவேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஆமா இருக்குல. சில பேர் வந்திருப்பாங்க அடுத்து டான்ஸ் கரப்புல எப்ப வெளியில வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட வந்து உட்கார்ந்திருப்பாங்க. இந்த அக்கா வந்து யார கூப்பிட்டு போகுது. போச்சு போச்சு. இல்ல வரலையா? முன்னுக்கு என்ன சத்தோட உட்காந்து போக்கா டான்ஸ பாத்துட்டு வரதுல வந்துரு. சரி, தூக்கம் வந்துச்சுன்னா இங்க வர சொல்றேன். தூங்கிட கூடாது சாமி. சரி, என்னம்மா என்னை பார்த்தா தூக்க மாட்டியா? அங்க சரி, அப்படியா தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லுங்க. அந்த டான்ஸ் கரப்புல சேலை வச்சிருக்கு, தொட்டியை கட்டி உள்ள தூங்க போட்டுறேன். ஆமா சரி. அப்ப பசிக்குதுன்னு பால் கேட்பாங்களே. ஆமா, பசிக்குதுன்னு பால் கேட்டுன்னா அதுக்கு அந்த பிள்ளைய பால் கொடுக்க சொல்ல முடியாது. பத்து மாடுறா என்ன மச்சா இருக்கட்டும். ஆகினால வந்திருக்கு வரவேற்பு எப்படி சொல்ல தெரியுமா? நாடக பதினாலே
ஆமா, ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரமுடன் இருக்கும் ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மன் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா கொட்டாம்பட்டி ஒன்றியம் 18 நீர் சுக்காம்பட்டி அருகில் உள்ள சலகிரிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக நடத்தப்படும் 7ஆம் ஆண்டு நாடகம் இவரது மேடையில் இரவு 10 மணிக்கு கோவில் முன்னாந்திர சிங்கார பண்டிகைகளை இறங்கி நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம். புதுசா வாங்கி வச்சு அடிக்க மாட்டேன் ஐயா. நாடகம் என்ன நாடகம்? வள்ளி திருமணம். நீங்க வள்ளி திருமணத்துக்கு நாடகம் மாப்பிள எந்ததுமே ஒரு எபெக்டா கொடுக்கணும். ஓஹோ. பக்க மேலம்னா என்ன? எப்படி சும்மா புடிச்சிட்டு உட்கார்றதுக்கா? இப்ப மறுபடியும் வள்ளி திருமணம் சொல்லு. எப்படி மேடையில் இன்னைய தினம் இரவு 10 மணிக்கு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். எப்படி இருக்கு? இது வந்து வள்ளி திருமணமா? இருங்கய்யா. வள்ளி திருமணமா ஹரிச்சந்திரமயன் இப்படி இருந்தா தாயா அந்த அப்படியே ஓ அப்படி சொல்ல வரீங்களா? அது நீங்க வந்தா மட்டும்தான் இது கிடைக்கும். வேற ஆளுக்கு நாங்க போய் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. நீ பேசிக்கிட்டே அடிச்சுக்கிட்டே பாத்தியா? அருமையான பையன். இப்ப வந்ததுல கண்டிஷனே ஒரு திறமையான இழுச்சுக்க. ஆமா ஒரு இத நல்லா இருக்கா? அந்த தண்ணிக்குள்ள ஒரு செக் பண்ணாத. சென்ற இடமெல்லாம் தனக்கு தர வெற்றி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா திருப்பரங்குன்ற மாநகரை சேர்ந்த டி ஜெயமோகன் மாமா அவர்களின் விரைவு மேடையில் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தர் கற்றுக் கொண்டிருக்கிறார். பாத்தியாரே, எல்லா ஊர்களையும் பப்புனு முருகன் பேர் சொல்லும் பொழுது வேலன் வேடன் விருத்தன் அப்படின்னு எல்லா ஊர்லயும் சொல்லுவான். ஆமாங்கய்யா. அந்த எல்லா ஊர்லயும் இந்த பப்புனுக்காரன் சொல்றானே வேலன் வேடன் விருத்தன் சொல்றானே, முருகனை வந்து விட்டு வேடனை வந்துட்டு போயிடுறாரு. அந்த விருத்தன்னா என்ன அப்படின்னு எந்த ஊர்லயாவது கேட்டேன் மாப்பிள? நானே என்ன பார்த்ததில்ல மாப்பிள. நிஜமாவா? ஆமாயா. வேலன்னா முருகனாகவும், வேடன்னா மான் தேடி போறது, விருத்தன் அப்படின்னா கிழவன் வேஷம். இது 3 வேஷமும் முறைய நடிக்கிறக்காக எனது அன்பு மாமா திருப்பரங்குன்றத்துல வந்திருக்காரு. இருக்கு. ஏய் 3 இருக்காம்டா, சந்தோஷப்படுவிய. எப்ப 3னா எந்த 3? வேஷம் 3 இருக்கு. வேஷம் 3 தான் சொல்றேன். ராஜபாட்டு இந்த ராஜபாட்டு சரியா செய்வாரு. சூப்பர். அதற்கு அடுத்தபடியாக குயிலிச்சு கோயில வாணி உங்கள் நண்பர் காத்துக்கு அன்பு மாஸ்டர் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு சகோதரி மதுரை மாநகரை சேர்ந்த எம்எஸ்ஆர் மன்னோர் ரஞ்சனி அவர்கள் வள்ளியை நீங்க காத்துக்கொண்டீர்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு ஒளி வசி திருக்கடும் பாடலை பாடி உங்களுக்கு வந்திருக்க மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாடக பேச அன்பு மாமா எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு மெம்பருமாகிய அன்பு மாமா. அதாவது வந்து நம்ம முக்கியமா சொல்லி ஆகணும், அவர் வந்து அதாவது வந்து ஒரு எல்லா நாடகத்திலையும் வந்து முருகனா வருவாரு. இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்து நாரதர் வந்திருக்காரு. இன்னைக்கு முத வர சந்திக்க போறேன். என்னையா சொல்ற? உண்மை அதுதான். அவர் வந்ததே நாரதருக்கு தாயா. நாரதருக்கு அவர் எகிடுறதுலதே இப்படி மாறி போயிருச்சு. அப்படியா? அன்பு மாமா டி ஜெயபாண்டி வக்கீல் இறங்கி சேர்ந்த டி ஜெயபாண்டி மாமா அவர்கள் இவரங்க மேடையில் கானப்பிரியர் கலகப்பிரியர் சூப்பர் சூப்பர். அதற்கு அடுத்தபடியாக எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கம் இருந்து மக்கமலை செய்வதை அன்பிற்கு மாஸ்டர் மரியாதைக்குரிய பாசமிகு எங்களது வாத்தியாரமாகிய அன்பு மாமா என் புளியங்குளத்தை சேர்ந்த ஜி கே ஜெயபாண்டி ஹார்மோனியம் அன்பின் பாட்டு. பொண்ணு விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்வோமடா. உண்மையாக முளைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து சேருமடா. மடப்பாறை மாடு கட்டி மடப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறும் பயந்தாட்ட உழுது போட்டு விளக்கண்ணே பசு தலைய போட்டு பாடு வடிவு விளக்கண்ணே. மடப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறும் பயந்தாட்ட உழுது போட்டு விளக்கண்ணே பசு தலைய போட்டு பாடு வடி
அப்பாட்டி கையில கொடுத்துறாதீங்க, நாசமா போகும். அம்மா கையில நம்மளை பெற்ற ஆத்தா கையில கொடுக்கவே செல்ல கண்ணி, அவன் 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணி. நன்றி 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 மேடம் மாதிரி சரி சரி நாட்டுக்கு நீங்க எவ்வளவு கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக விவசாய உணவு இல்லைன்னு வச்சுக்க பணத்தை திங்க முடியாது. உண்மை, உண்மை. நாட்டுக்கு முதுகெலும்பே விவசாயம் தான். என்ன இப்ப விவசாயம். இன்னைக்கு வர்ற காலத்துல அழிஞ்சுக்கிட்டு வருது. கண்டிப்பா, ஒரு நாள் விவசாயத்தை நினைச்சு கண்ணீர் வடிக்கிற காலமும் வந்து சேரும். கண்டிப்பா உண்மை. சாப்பாடுக்கு பதிலா நீ மாத்திரையத்தையும் போடுற மாதிரி ஆகும். மாத்திரை போட்டு 50 வயசுல சாகரவங்களை 25 வயசுல கொண்டு வச்சா கடவுளே, இறைவா இறைவா ஆத்தா சமயபுரம் கேதத்துக்கு சங்கூதரவன் கரெக்டா பண்றேன். கடவுளே இறைவா இறைவா. அதற்கு அடுத்தபடியாக கோடிகளுக்கு இழிக்காதையா கடமை அவனுக்கு எல்லாம் டேக்டிச்சியா. கோடிகளுக்கு மிருதங்கத்தில் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க முன்னாள் தலைவரான அரசு குலத்தை சேர்ந்த டி விஜயனுடைய சிதிபலி பாசமுக அன்பு மாப்பிள்ளை மேலூர் அருகமில்ல கூத்தவன்பட்டி மாநகரை சேர்ந்த KP பொன்னுமணி அவர்கள் மிருதங்கம் அண்ட் தொலை.
நன்றி நன்றி நன்றி. இந்த பெட்டி மிருதங்கம் ஆல்ரவுண்டு தாளக்காரி சட்டையெல்லாம் இப்பவே நனைஞ்சு வச்சு நான் சொச்ச நேரத்துக்கு என்ன பண்றது? கலட்டி போட்டு உட்காருவோம். கலட்டி போட்டு உட்காருமா? அப்படியா? கலட்டி காய போடுங்க. அதற்கு அடுத்தபடியாக பணவாத்தி புகழ் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பாசக்குரிய அன்பு மச்சான் தண்டீஸ்வரன் எங்க ஆளுநர் சிமிப்பார். வாசி மச்சான். அருமை அருமை. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயும் நம்மளுடைய பாசத்துக்குரிய அன்பு மாமா மதுரைன்னு போட்டிருக்கு. நானூரை சேர்ந்த அன்பு மாமா போஸ் அவர்கள் சீன் அண்ட் தாளம் போடுவோம். நல்லா மிக சிறந்த முறையில் அருமையான ஒலி அனுழைப்பு அன்புள்ள அருமையான ஒளிபருக்கு பாத்திமா சமஸ்தர் கருங்காலக்குடியை சேர்ந்த பாத்திமா பாத்திமா. ஐயா ஐயா என்ன இங்க பேசுறீங்க? அத என்ன இங்க பேசுறீங்க பூரா? ஐயா காலையில 100 நாள் வேலைக்கு போகணும், வாங்கம்மா போய் படுப்பா. அந்த பெரிய விழுந்து கிடக்கிற மாதிரி எந்திரித்த முதல்ல ஆத்தாடி சிச்சுக்கத்தா நீ மூஞ்சி வர முடிக்க. ஆமா இந்த வயசுல இந்த சிரிப்புனா நீ வயசுல என்ன சாய் சாச்சிருப்பான்? கொனட்டிருப்பா கொனட்டி தாடி அம்மா 15-16 வயசுல எத்தனை பேரை சாட்சியோ. அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் அருமையான ஒலி உழைப்பு அன்புள்ள அருமையான ஒருவருக்கு பாத்திமா சவுண்ட் சர்வீஸ் கருங்காலக்குடியை சேர்ந்த அன்புள்ளதுக்கு எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த தெச்சில ஊத்திராம அத கையின் பைய 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 சீனுக்கு ஒண்ணு வச்சிருப்பேன். அது பிடிபடி இருக்கிறது இல்லையா? சிறந்த முறையில் அருமையான கொட்டகமைப்பு அன்புள்ளம் மாதவன் குன்னங்குடிப்படியை சேர்ந்த அன்புள்ளம் மாதவன் அவர்கள் மிக சிறந்த முறை அருமையான கொட்டை அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழுகிறோம். இப்படிக்கு சலகடிப்பட்டு சுக்காம்பட்டி கிராமத்தர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை பிடித்து அமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்புள்ள உங்கள் வீட்டு பிள்ளையுமாகிய எஸ் தங்கம் மாமா அவர்கள் எம் திராவிட செல்வன் ஐவத்தான்பட்டியை சேர்ந்த அன்புள்ளமும் இருவரும் சேர்ந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடு மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து விடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொடுத்த சிறந்த முறையில் குறைந்த செலவில்
குறைந்த செலவுனா எவ்வளவுக்கு? என்ன 250 ரூபா 300 ரூபாய்க்கா? நிறைந்த நடிகர்கள் நிறைந்த செலவில். சரி, நீங்க சொல்ற மாதிரியே சொல்லிடுவாங்க. 250 ரூபாய்க்கு டீ குடிக்க கூட பார்த்தாது. நீங்க சொல்ற மாதிரி நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் அன்பு மாமா புதுப்பட்டியை சேர்ந்த தங்க மாமாவும் எம் திராவிட செல்வன் 50ஆம்பட்டியை சேர்ந்த அன்பு சித்தப்பா அவர்களும் இருவரும் சேர்ந்து நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடு மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகத்திலும் அவரிடம் கொடுத்து கொள்ளுங்கள். சிறப்பான நடிகர் கொண்டு வந்து சிறந்த முறையில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு அமைத்து 1.5 லட்சம் ஏன்டா இழுச்சு அப்பல நாடகமே போட மாட்டாங்கடா நமக்கு. ஏன் 1.5 லட்சம் ரூபாய் சொல்ற? என்ன ரொம்ப வேணாமாப்ல, ஒரு 95 85 எப்படி மொத்தத்துல இந்த ஊர்ல அடுத்து நாடகம் வாங்க முடியாது. மாப்பிள்ள யாரு வாங்கின நாடகம் எந்த ஊர்லயும் நடந்துகிட்டே மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வாத்தியார எதை சொல்ல முடியாது, சாப்பாடு முக்கியமா சொல்லணும். அருமையான சாப்பாடு. அடியே உண்மையிலேயே அந்த உணவளித்த குடும்பத்தார்களுக்கு பெரிய கோடான ஒரு நன்றி சொல்லணும் ஐயாக்கு. ஆமா, உண்மையிலேயே அவ வந்திருக்க நாடகம் வந்தாலும் ஊரு பெரிய ஊர் வந்தாங்களே என்னன்னு தெரியல. வீடு சாப்பாடு போட்ட வீடு அங்க கிடக்கு அந்த கடையத்துல. அருமையான சாப்பாடு சாப்பிட்ட இடத்துல இருந்து நேரா போர்வேல வந்து இறங்கிட்டு நாங்க எங்க கடந்து வந்து சுத்தி வந்தோம் தெரியுமா. அருமையான சாப்பாடு ஏற்படுத்த அன்பு கிராமத்தினருக்கு விழாவோடு நடத்தி கொண்டு மற்ற விழா கமிட்டியார்கள் உபசரித்த சாப்பாடு உபசரித்த அன்பு குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். சொல்லிடுறேன், எனக்கு தெரியும். நீங்க நல்லா மூழ்கி உட்காருங்க. ஆமா, அப்படித்தான் இருக்கு முகத்தை பார்க்கும்போது. நாடக வீரர்கள் அன்பு உள்ளம், ராஜ நடிகர் ஓயம் அன்பு உள்ளம் திரு சொல்ல தெரியும் வந்துரு வாயில. அப்புறம் எப்ப எதை சொல்லணும் எனக்கு தெரியும். வெட்டிக்கார் வாத்தியாரே நான் சொல்லி கோபப்படாங்க நொறுக்கே முடியும். அப்புறம் அதே மாப்பிள்ள கிளீனா போவாரு. ராஜ நடிகர் உபயோகத்தை மட்டும் சொல்லுங்க நீங்க. நான் ஐயோ வாத்தியாரே இடத்த நோட்டீஸ் பேர்ல இருக்கு. அது இடம் நீங்க இருக்குது அங்கே இடத்த பார்த்து எங்க சொல்றீங்க. நாடக வீரர்கள் அன்பு உள்ளம் மரியாதைக்குரிய ராஜ நடிகர் உபயம் மரியாதைக்குரிய திருவாளர் திருவேங்கடம் தாமரை செல்வி ஊராட்சி மன்ற தலைவர் சுக்காம்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய ராஜ நடிகை உபயம் செய்த அன்புள்ளம் மரியாதைக்குரிய திருவாளர் புலிக்குட்டி ரவி சுக்காம்பட்டி நாரதர் உபயம் செய்த அன்புள்ளம் மரியாதைக்குரிய திருவாளர் சேதுராமன் சுக்காம்பட்டி. அதற்கு அடுத்தபடியாக ஹார்மோனிய உபயம் அன்புள்ளம் ஆர் நாகராஜ் சுக்காம்பட்டி. பபுன் உபயம் செய்த அன்புள்ளம் சிவப்பாய் பேரன் கண்ணன் சுக்காம்பட்டி. டான்ஸ் உபயம் செய்த அன்புள்ளம் மரியாதைக்குரிய திருவாளர் கண்ணன் கணேசன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சுக்காம்பட்டி. மிருதங்க உபயம் அன்புள்ளம் மூணா செல்லத்துறை சுக்காம்பட்டி. ஆர்டர் உபயம் செய்த அன்புள்ளம் பேரன் சின்னையா மற்றும் ராசாங்கம் சுக்காம்பட்டி. அதற்கு அடுத்தபடியாக தாள உபயம் செய்த அன்புள்ளம் வீரையா சுக்காம்பட்டி. சீனு உபயம் செய்த அன்புள்ளம் சாமியாடி ஜெயராமன் சுக்காம்பட்டி. கொட்டுக உபயம் செய்த அன்புள்ளம் பிரேம்குமார் எஸ் நேரு சுக்காம்பட்டி. ஒலி நூல் உபயம் அன்புள்ளம் மரியாதைக்குரிய திருவாளர் பாண்டி வி சின்னையா எஸ் சேவுகன் சுக்காம்பட்டி. எம் சின்னக்காலை சுக்காம்பட்டி. நோட்டீஸ் உபயம் செய்த அன்புள்ளம் புலிக்குட்டி அருண்குமார் சுக்காம்பட்டி. மேடு உபயம் செய்த அன்புள்ளம் அசோக். அதற்கு அடுத்தபடியாக சங்கர் சக்கரை சுக்காம்பட்டி. நடிகர்கள் சாப்பாடு உபயம் செய்த அன்புள்ளம் புலிக்குட்டி அருண்குமார் ரஞ்சித் சுக்காம்பட்டி இருப்பு சிங்கப்பூர். அனைத்து அன்பு உள்ளங்களும் நாடகத்துக்கு உபயம் செய்திருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எங்களை மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுக்குதானே மாப்பிள்ள வேணும். மாப்பிள்ள என்ன மாமா எங்களுக்கு இந்த பேரை கூட சொல்லுங்க, சொல்லாம போங்க. அதை எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லையா? வாத்தியார இதை நான் சொல்லி ஆகணும் வாத்தியார. மாப்பிள்ள அது உங்களோட பொறுப்பு. எங்களுக்கு வந்து எனக்கா இருந்தாலும் சரி, நம்ம ஊர் இளைஞர்களுக்கா இருந்தாலும் சரி, இந்த பயல்களுக்கா இருந்தாலும் சரி, எங்களுக்கு தேவை டான்ஸ்கார பிள்ளை பேரு. என்னடா தம்பி டான்ஸ் பேர் சொல்லாம எந்திரா வரப்போகுது. டான்ஸ் வரப்போகுது. டான்ஸுக்கு ஒரு ஓ போடுங்கயா. எந்திரிச்சுட்டாங்கல ஆடர் கலையரசு அவனுக்கு சுந்தரி சிங்காரி ஒய்யாரி. எனக்கு போட்டதா உங்களுக்கு போட்டது? உங்களுக்கு போட்டு நொட்டிச்சு ஓட்டு டான்ஸ் போட்டது எனக்கு வாத்தியார. மறுபடியும் சொல்லி பொட்டியை போட்டு நொறுக்க முடியும். அப்புறம் நான் ஏதோ நீங்க மச்சினை சொல்லுக்காண்டி பேசுனேன். ரொம்ப நீங்க வந்து மனது எங்களுக்கு வந்து டான்ஸ் போட்டீங்க அந்த ஒரு உற்சாகத்துல கத்திட்டோம். அவ்வளவுதானே அவ்வளவுதான் பாத்துக்கிறேங்க. நடன சிங்காரி அன்பு சகோதரி மதுரையை சேர்ந்த பிரித்திகா தானே? எஸ் பிரித்திகா. அத வந்து நைஸா சொல்லுங்க. தெரியாது வாத்தியாரே. நடன சிங்காரி அந்த அந்த எபெக்ட் நடன சிங்காரி நாட்டி ஒய்யாரி என்னடா அந்த அம்மாசி நெருங்கும் போது அவனுக்கு அந்த வந்துரும். எஸ் பிரித்திகா அவர்கள் தாத்தங்க. பிரித்திகா பூச்சி நீ பட்டா பூச்சி நீ அடி கொண்டா பூச்சி நீ அரிசாடா பூச்சி அடி பலவல பிச்சிரி பவள கண்ணாடி அழகே அழகே உன்ன மனைவியாக்கணும் கனவுலறிய பிடிக்கணும்.
வந்தாத்தே அந்த கலகலப்பு கொண்டு வருவான். அதை விட நீங்க வந்தாத்தே எங்களுக்கு இந்த உற்சாகம் இந்த கலகலப்புலாம் இருக்கும். மாப்பிள்ளை எல்லாரும் பேரும் சொல்லியாச்சு. ஆமா வாத்தியாரே. உள்ள உங்க டான்ஸ் வரல. மணி என்ன? வாத்தியாரே வாத்தியாரே என்ன போங்க வாத்தியாரே. இந்த பிள்ளை என்ன சட்டியே மாட்டான். சட்டி. தம்பி எப்ப நான் போறது ஒரு நியாயம். நீ காப்பு கட்டி இருக்கப்பா. சரி கேக்குது வாத்தியாரே. சட்டி ஒளிந்து 4 பேர் இப்படி பதட்டமா உள்ள ஓதுறீல, போய் என்ன மாட்டி விட போறீங்களா? வேற யாரும் பாத்திர கூடாது வாத்தியாரே. நாங்க மறைச்சுக்கிறோம். பாருங்களேன், இப்ப நம்ம ஊர்ல நாடகத்துக்கு இவ்வளவு கூட்டம். ஆமா. இதே நம்ம மேடையில பாத்தீங்கன்னா ஒரு கரகாட்டமா ஒரு ஆடல் படல வச்சிருந்தா எப்படி இருக்கும் கூட்டம்? ஆமா, கூட்டம் வரும்ல. ஆனா இன்னைக்கு கூட்டம் வராம போனது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னப்பு? ஏன் தெரியுமா? இன்னைக்கு வர போற டான்ஸ்காரப்ல எப்படி வரும் தெரியுமா? எப்படி? எல்லா ஊருக்கு எல்லா டான்ஸ் நல்லா கரண்ட் கால் கூட தெரியாம பாவாடை கட்டிட்டு வருங்க. அப்படிதான் வருவாங்க. ஆனா இன்னைக்கு வர்ற பிரித்தி அப்படி கிடையாது. ஜட்டியோட தான் வரணும். கையில எடுக்கிற ஜாலி ஜாலி சூப்பர். போய் டான்ஸ் வர சொல்லியா? போடா போல. உட்கார். அட இருங்கய்யா. அட இருங்க. டேய் பூரா கொலவெல்ல இருக்க. போய் டான்ஸ் வர இருங்கய்யா. சட்டியோட வருமா? இன்னும் சட்டி மாட்டல வாத்தியாரே. நான் கூட போய் மாத்தி விட்டு வரேன். இருங்க வாத்தியாரே, ரொம்ப அவசரப்படாதே. இருங்க, பொறுமையா இருங்க. ஐயோ உங்க ஆனா பத்தி கணியறாங்க. ஆமா, என்ன பண்றது? இருக்கட்டும் வாத்தியாரே, ரொம்ப சந்தோஷம். என்ன பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் தம்பி கைய கட்டாம உட்காருங்க. கைய கட்டாம உட்காருங்க. என்ன பத்தி உங்களுக்கு எல்லாம் கைய கட்டாதேன்னு சொல்றல. உன்னை கேட்டேனா? நானு உன்னை கேட்டேனா? உன்னை கேட்டேனா? என்ன பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். சோத்த திங்கிற என்னத்த திங்கிற? டேய் உன்னை நான் கேட்கவே இல்ல. நல்ல ரோசக்காரனா தான் சொல்ல மாட்டேன். வாத்தியாரே அவங்கள சொல்லல, என்ன அவங்கள போய் சொல்லுவானா? இந்த இவன் வரும்போது கருங்காலுக்குள்ள சரி. என்ன பத்தி உங்களுக்கு எல்லாம் அறிவட்ட முண்டா. உன்னை கேட்டேனா? வாத்தியாரே இங்க ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். என் பேரை சொல்லிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. என்ன வேணாலும் அங்க பேசுங்க, சரிங்களா? என்ன பத்தி உங்களுக்கு எவே ஒருத்தரு அதான்டா உன்னை நான் இப்ப நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? நல்ல எவே ஒருத்தே மாமியால வச்சிருக்கானோ அவன் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க உங்க பேரை. என்ன மசருக்கு என்ன சொல்லத்துக்க? நான் சொல்லிவிட்டு என் மாமியால நான் வச்சிருக்கேன் ஊர் சொல்லத்துக்க. உங்களை போய் எப்படி சொல்லுவானா? நீ சொல்லியா? ஐயோ, மாமியால வச்சிருக்கோம்னு சொல்லி பேரே மறந்து போயிட்டானே. சிவஜிவா. சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய சிவகங்கை பக்கத்துல என்ன இருக்கு? என்னடா இருக்கு? பைபாஸ் ரோடு இருக்கு. இதை யார் உன்னை கேட்டமா? நாங்க போ சொல்லுங்கடா உள்ள. அட இருங்கடா. ஐயோ, ஒக்கூர் அருகாமையில. ஐயா ஒக்கூர்ல அருகாமைதான் இருக்கு. ஒக்கூர் தெரியுமா தம்பி உங்களுக்கு? அப்புறம் என்ன தெரியுமாம்ல? போயா போய் ஒக்கூருக்கு பக்கத்துல என்ன ஊர்? எங்க ஊர் 4 வீடு தாயா இருக்கு. அத சொல்லுங்க. எல்லா ஊர்லயும் வீடு தான் இருக்கு. அப்புறம் லாச்சவா கட்டி விட்டு 4 வீடு தான் இருக்குன்னு சொல்ல வர்றேன். சிவகங்கை பக்கம் இருங்க. சத்த நேரம் நல்லா இருக்கு. பேசாத நீ தான்டா பேசி நாடகத்துக்கு எடுத்துட்டு இருக்க முண்டை. ஒக்கூர் அருகாமையில திருமணம் சொல்ல மாட்டியா? சரி மாப்பிள்ள சொல்லுங்க. பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு மாப்பிள்ள. நல்லா இருப்பீங்க. நீங்க உங்க பேரை சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களை சிறப்புப்படுத்து. வாத்தியாரே சத்த நேரம் பேசாம இருங்க. தம்பி அவர் பேரை சொன்னா நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. நம்மளோட பப்புனு. சரி. சிவகங்கை அருகாமையில ஒக்கூர் பக்கம் இருக்கக்கூடிய திருமண்மட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பவன் இந்த வெறியாளர்களே உங்களுடைய அன்பு ஆதரவு பணிவுடன் வேணும். மாப்பிள்ள எத்தனையோ ஊர்ல பப்புனு வந்து என்கிட்ட கேட்பாங்க. சரி பாட்டு படிக்க சொல்லி. நான் படிக்க மாட்டேன். நான் டயங்கால நடிகர். சரி. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நான் படிக்கணும்னு ஆசை. படிக்க வாத்தியாரே. நான் மட்டும் இல்ல மாப்பிள்ள. சரிங்க வாத்தியாரே. நானு என் தம்பிய எல்லாம் சேர்ந்தே படிக்க போறோம். தம்பி அண்ணன் சொல்ற கவனிச்சுக்கிறேன். அண்ணன் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் பாடுவேன். அந்த பாட்டோட கடைசி வார்த்தை மட்டும் கரெக்டா சொல்லிடணும். சரியா மாப்பிள்ள? இந்த பாட்டு படிக்கணும். அப்படி கைய வைங்களேன். நாக்க வெளியே நீட்டுங்க. அப்படின்னு தேப்பாடு பண்ணி வளைய விரிச்சு கிடக்கு மாட்டு வளைய விரிச்சு கிடக்கு மாட்டு எதுவும் கிடைக்கலைனா எதுவும் கிடைக்கல நக்கவா? என்னடா நம்ம ஒரு சவுண்ட் பத்தல. கரெக்டா தம்பி இப்படி வைங்களேன். மறுபடியும் கைய வைங்க. நான் கண்டிட்டுங்களேன். சவுண்டா சொல்லணும். சரியா? போடு. வளைய விரிச்சு கிடக்கு மாட்டு எதுவும் கிடைக்கலைனா. ஏப்பா இப்ப இங்க நாடாத்துக்குள்ள நக்கறதுக்கே வந்திருக்கீங்க. அவங்களுக்கு தெரியுது, உனக்கு தெரியலையே. சண்டாரங்களா தெரியாம உங்களோட நாடகத்துக்கு வந்துட்டேயா. சந்தோஷம் வாத்தியாரே. இப்ப நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? எதுக்கு? நாடகத்துக்கு வந்திருக்கோம். எல்லா மக்களையும் சந்தோஷப்பட நம்ம வந்திருக்கோம். ஆமா, ஊர் மக்கள் எல்லாரையும் சந்தோஷம். அப்பா ஒரு நாள் வானாத்த வந்து நீ மூடிக்கிட்டு இரு, நல்லா இருப்ப. நிலையை கெடுத்துறாத. இல்ல ஒரு ஆளாவது கெடுக்கிறது. எல்லாருமே பூதி வைக்கிறோம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்த, ஊரே சந்தோஷப்படுத்த வாத்தியாரே நம்ம வந்திருக்கோம். ஆமா, பேக்கு பெட்டி மிருதங்க ஆளோடு மைச்சட்டு இந்த வீடியோ இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இங்க சிறந்த முறையில்
வீடியோ கவர்ச்சிக்கு பாசத்துக்குரிய அன்பு தம்பி ஆர்ஜே தமம் அவர்கள் மிக சிறந்த முறையில் அருமையான வீடியோ கவர்ச்சிக்கு பாசத்துக்குரிய அன்பு உள்ளம். நம்ம சொன்ன மாதிரி வீடியோ எடுக்கல தூக்கி போட்டு கல்யாணம். நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணிட்டேன். எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி? நான் கல்யாணம் முடிச்சு 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம். எப்படி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கா. ஒரே பொண்டாட்டி தானே? ஒரே பொண்டாட்டி. அப்புறம் என்ன எப்படி 9 வருஷமா அதே பொண்டாட்டி, அதே வாய், அதே பல்லு, அதே கண்ணு, அதே இது எது முகம். சரி, எப்படி போர் அடிக்கலையா? என்ன அப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணே வாத்தியாரே, எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணோம்னா முத்துராஜா இன்பம் துன்பம் எல்லாம் வரும், அத்தனை சமாளிக்கணும்டா, அப்பதானே குடும்பம் ஓட்ட முடியும், ரொம்ப பொறுமையா இருக்கணும்டா பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க வாத்தியாரே. எல்லாரும் கல்யாணம் பண்ண போது நானும் கல்யாணம் பண்ணி தொலைச்சேன். என்னைய தொலைச்சேன் சந்தோஷமான விஷயம். அட ஏன் கேக்குற? வகுத்தறிச்சல பேசிக்கு இருக்கு பொட்டியோ நோக்கி பிடி என்னையா? ஆமா, எல்லாரும் கல்யாணம் பண்ணி நானும் கல்யாணம் பண்ணி தரிச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறேன். நானும் சந்தோஷமா இருந்தேன். 4 வருஷமா நல்லா இருந்துட்டு இடையில எனக்கு என் பொண்டாட்டிக்கு சின்ன சின்ன பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு வாத்தியாரே. குடும்பம்னா பிரச்சனை வரத்தாயே செய்யும் வந்துச்சு. ஆனா என் குடும்பத்துல பிரச்சனையே குடும்பமாயி போச்சு. என்ன அப்படி என்ன பிரச்சனை வாத்தியாரே? என் பொண்டாட்டி 4 வருஷமா நல்லாதான் பேசினா. ஆமா, 4 வருஷத்துக்கு அப்புறம் யாரு பேச்ச அக்கம் பக்கம் பேச்ச கேட்டு சரி புரிஞ்ச மேல இருக்கிற மரியாதை கூட சுத்தமா குறைஞ்சிருச்சு. அதேப்பா போடானுங்கிறா, வாடானுங்கிறா, எடுறானுங்கிறா, படுறானுங்கிறா. அட ஏன் கேக்குற? ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் எனக்கு கோவம் வந்து என்ன செஞ்சு பழிச்சு எந்திரிச்சு நம்மள இப்படி ஒரு நாள் பேச மாட்டாளே, இப்படி எந்திரிச்சு பலாறு பொண்டாட்டி அடிச்சு விட்டேன். அடிச்ச உடனே என் புருஷன் இப்படி ஒரு நாள் அடிச்சது இல்லையே, எவ்வளவு பேசினாலும் பேசாம தானே இருப்பாரு, இன்னைக்கு கை நீட்டி நம்ம புருஷன் அடிச்சுட்டாரு அப்படின்னு என் பொண்டாட்டி என்ன செய்யணும் கோவிச்சுக்கிட்டு இங்க இருந்து ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் தாய் வீட்டுக்கு போயிட்டு வருமியா. நம்ம பொதுவாவே பொம்பளையில கை நீட்டிட்டு அவங்க எங்க போக நினைப்பா, வேற எங்கேயும் போக நினைப்பாங்க, ஆத்தா வீட்டுக்கு தான் போக நினைப்பாங்க. என் பொண்டாட்டி என்ன செய்தா அதே மாதிரிதான் அவங்க ஆத்தா வீட்டுக்கு போன பொண்டாட்டி 10 நாள் வரைக்கும் வீட்டுக்கே வரல வாத்தியாரே. நான் இன்னைக்கு வந்துருவா, நாளைக்கு வந்துருவா, இப்போ வந்துருவா, காலையில வந்துருவா, சாயந்தரம் வந்துருவா, மத்தியானம் வந்துருவான்னு இருந்து பார்த்தா வர்ற மாதிரி தெரியல. சரி, எப்படியாவது நம்ம மாமியா வீட்டுல போய் நம்ம பொண்டாட்டியை போய் கூட்டிட்டு வந்துடலாம்னு இங்க இருந்து மாமியா வீட்டுக்கு போயிட்டு வாத்தியாரே. சரி, இங்க தான் இவங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய கதை. சொல்லுங்க சொல்லுங்க. இங்க இருந்து மாமியா வீட்டுக்கு போயாச்சு. போன உடனே எழுத்த மாதிரி வாசப்பட மாமனாரு நிக்கிறாரு. என்னைய பார்த்த உடனே சண்டாளுக்கு கோபம். ஆமா, நம்ம மகளைய அடிச்சு அனுப்பி விட்டு வக்கத்தை விதியத்தை பைய புலப்பத்த பைய அங்க இருந்து வெக்க மசர் இல்லாம இங்க இருந்து வர்றானே அப்படின்னு என் மாமனார் என்னைய பார்த்தவன படு கோபத்துல துண்ட உதறி தோல்ல போட்டுக்கிட்டு பின்னாசருடைய போன மனுஷன் வீட்டுக்கே வரல வாத்தியாரே. ஒரு பெரிய மனுஷன் என்ன செய்யணும், இங்க வாங்கப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் மகளை மருமையனோட அனுப்பிச்சுக்கிறதானே பழக்கம். ஆமாயா, இந்த மனுஷன் போன மனுஷன் வீட்டுக்கே வரல. சரி, என்னதான் இருந்தாலும் பெண்கள் அப்படினால எல்லா பெண்களுக்கு இறக்க மனசு இருக்கு. ஆமாப்பா, ஆமா, உட்கார்ந்திருக்க தாய்மார் எல்லாத்துக்குமே சொல்றேன், எல்லா பேருக்குமே இறக்க மனசு இருக்கு. பெண்கள் அப்படினாலே ஆண்களோட பெண்களுக்கு தான் ரொம்ப இறக்க குணம் நிறைய இருக்கு. அப்ப என் மாமியா என்ன பார்த்தவன ஆத்தாடி நம்ம மகளை தலை தாலி கட்டின மருமையினாச்சே ஆத்தாடி. ஆமா, எப்பவுமே மக மேல இருக்கிற பாசத்தை விட மாமியாவுக்கு மருமை மேல ரொம்ப பாசம் அதிகமா. ஆமா, அப்படின்னு பாருங்க, மகன் அப்படின்னு மருமை மேல பாசம் வச்சு அந்த காலத்துல என் மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த பொருள் அண்டா குண்டா எதுவா இருந்தாலும் பெருசு பெருசாகி இருக்கு வாத்தியாரே. சரி, அந்த காலத்துல நல்ல சீதனம் கொடுத்த செம்பு, நல்ல வெங்கல செம்பு, தாண்டி செம்பு. இந்த செம்புல தண்ணியை கொண்டு வந்து மருமையங்கிட்ட மாமியா குடுக்குது. மாமியா செம்புல குடுக்குது. மாமியா செம்புல குடுக்குதா? தண்ணி குடுக்குது. இல்ல, இந்த கதையத்தோட விட்டு கதையை சொல்லி அவங்க எவ்வளவு ஆர்வமா கதையை சொல்லட்டு என்ன தம்பி நல்லா இருக்கு. செம்புல கொண்டு வந்து தண்ணி குடுக்குதுன்னா அதோட நிறுத்திக்கிறேன் மாப்பிள்ள. அது யாருக்கு கொடுத்த செம்பு? மாமியாவுக்கு. அதே மாமியா செம்பு. கதை நல்லா தானே போகுது. போ கரெக்டா போகும். சரி சரி. அப்ப இந்த மாமியா செம்பு சும்மா சொல்லியா செம்புல தண்ணியை கொண்டு வந்து மாமியா மருமை கிட்ட குடுக்குது. சரி, தண்ணியை குடிக்கலாம்னு தூக்கி குடிக்க போய் வாத்தியாரே தூர்ல வேற ஓட்ட விழுந்து கிடக்கு. ஆமா, மாமியா செம்புனா ஓட்ட விழுந்து போயிட்டே கிடக்கும். மாமியா செம்பு பழைய செம்புலையா? பழைய காலத்து. ஐயா, இந்த கதையை நான் விட்டுறி வாத்தியாரே. கதையை சொல்லியா நீ? சரி சரி. அந்த செம்புல தண்ணி போட்டுன்னு வடியுது. நான் என்ன செஞ்சேன் கோபத்துல அந்த இடத்துல யோசனை வருது. மாமனார் என்ன நினைக்காம பின்வாசல் போன மனுஷன் வீட்டுல நம்ம பச்சை தண்ணி குடிக்கலாம்னு தண்ணியை வேணாம்னு சொல்லிட்டு மாமியா கிட்ட சொல்றேன் தண்ணி வேணாம்னு சொல்லு. குடிக்கப்பா 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 எம்பிட்டோ சொல்லுது. சரி, வேணாம்னு சொன்ன உடனே திண்ணையில கொண்டே இந்த ஒழுகுற செம்பை வச்சுட்டு பெரிய தட்டு வாத்தியாரு, நல்ல வளகல தட்டு. சரி, இந்த தட்டுல சோத்த பொண்ணு வந்து அந்த தட்டை கொடுங்க. அந்த இந்த மாதிரி தட்டு வாத்தியாரு, இந்த தட்டுல இவ்வளவு தட்டுல சோத்த போட்டு வந்து மருமையங்கிட்ட மாமியா குடுக்குது. மாமியா தட்டுல குடுக்குது. ஆமா ஆமா, மாமியாவுக்கு சீதனம் கொடுத்த தட்டு மாமியா தட்டுல சோத்த போட்டு வந்து நல்லா அரவாளி குழம்ப வேறதுல ஊத்தி தொரு பிணைஞ்சு மருமையை திங்கட்டும்னு சோத்த கொண்டு வந்து கொடுக்குது. சரி, பச்சை தண்ணியவே குடிக்காது சோத்த திம்பனா ரோசக்காரன் ரெண்டையும் கொண்டு திண்ணையில வச்சுக்கிட்டு என் மாமியாவுக்கு முக்கியமான கதை நீங்க இங்கதான் கவனிக்க வேண்டிய கதை. சொல்லுங்க சொல்லுங்க. என் மாமியாவுக்கு சாயந்தரம் ஆச்சுன்னா மாலை கண்ணு 6 மணி ஆச்சுன்னா மாலை கண்ணு. சரி, ஒரு குத்து மதிப்பா போகும். குத்து மதிப்பா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும். 6 மணிக்கு குத்துக்கு போனா குத்து மதிப்பா போகும்.
குத்து மதிப்புங்கிற குத்துக்கு போனாரு. ஏய் குத்து மதிப்பா போகுமியா? ஆமா ஐயப்பா. அப்ப என்ன செய்யணும், இந்த 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாகணும். வேற என்ன வேலையும் பார்க்கப்படாது, பார்க்கவும் முடியாது. சரி. அப்ப என்ன செஞ்சிருச்சு, மாமியா தண்ணிக்கு 6 எத்தனையோ சினிமா பாடல்கள் இருந்திட்டாலும் ஒரு தாய் தன் மகனை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு சிரமப்படுகிறார் என்று ஒரு தாயின் பெருமையை ஒரு மகன் பாடும் பாடல். இங்கு உள்ள அத்தனை தாய்மார்களுக்காகவும் இந்த பாடல் சமர்ப்பணம் செய்துவிட்டு பாடலை தொடங்கிறோம். அம்மா என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாடா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா எறும்பு சுடும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா ஓந்தியாகத்துக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா 300 நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கு பெத்தெடுத்த பல 100 நாள் சுமந்து என்ன பக்குவமா நீ எடுத்த தோளுலையும் மாறுலையும் நீ உறங்கு வேளையில வீட்டிலையும் காட்டிலையும் நீ சுமந்த நேரத்தில எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீ இன்னைக்கு நீதானே போவி தாய் மனசு தங்கம் யாருமில்லா தெய்வம் நன்றி சொல்ல உனக்கே இங்கு வார்த்தை ஏது என்றும் 10 மாதம் என்ன சுமந்து அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாம் சும்மா ஓரத்தை எல்லாம் பாத்தந்து குட்டி வளர்த்து அம்மாவோ அன்னைக்கு முன்னாலே நடைய சும்மா இயற்கை அண்டாவ சுருப்பு சேராவ தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கு காணாவ கண்ணு
மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா ஆத்தாடி இல்லைனா இருக்கா ஆத்தாடி இல்லைனா இருக்கா புதுச்சேல வாங்கி வந்தே உன்னை புதச்சை இடம் பார்ப்பதற்கா நான் கண்ட கனவுலே நந்தவனை இருந்தது அந்தவன நீ என்று இப்பத்தான் புரிஞ்சது கப்பப்பட்ட காலத்தில கலகலன்னு சிரிச்சே நீ கஷ்டப்பட்ட காலத்தில கலகலன்னு சிரிச்சே கண்டாங்கி சிலையிலேயே கண்ணீரை தொடச்சே குடிகாரை அப்பெடுத்து அடிமாட வாக்கப்பட்டே கோபுரமான முசரே கொடுமைய தாங்கிக்கிட்டே குடிகாரை அப்பெடுத்து அடிமாட வாக்கப்பட்டே கோபுரமான முசரே கொடுமைய தாங்கிக்கிட்டே அஞ்சு வட்டி 10 வட்டி தங்கையின் கடகப்பட்டு அத்தனையும் நாம் அடிக்கே ஆயுசுக்கு தாங்கி போட்டே பட்டதும்ப போதி ஒரு போதியிலே முதிரவிட்டே அம்மா 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 பட்டதும் போது மணி பாதியிலே உசிரவிட்டே பட்டு தொட்டு கட்டிட உனக்கு பச்சை ஓடு கட்ட வச்சே பள்ளிக்கூடம் போட என்ன கொள்ளி கூட உடைக்க வச்சே பாடும் தோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாடும் சோறு ஊட்டி வளர்த்த என் அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாவி மகிழ் சும்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கே பாவி மகிழ் சும்மா ஏவட்டுமானோ என்ன சுமந்து பெற்று எடுத்து அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வமில்லா சும்மா ஓரத்தை எல்லாம் பாராட்டது குட்டி வரத்தே அம்மா அன்புக்கு முன்னாலே தனையில் சும்மா ஆராரிரோ ஆராரிரோ நன்றி 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 சங்கிலி முத்தாயா அருமை நண்பர் சங்கிலி முத்து அவர்கள் இந்த தாய் பாடலுக்காக அன்பளிப்படுத்துள்ளார்கள். அன்பு நண்பர்களுக்கும் இந்த நாடகத்தின் சிறந்த ஒரு அமைப்பாளருமாகிய அன்பு மச்சான் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார்கள். சம்பளத்தில் எதுவும் குறைக்க மாட்டேன், இந்த 200 எல்லாம் குறைக்க மாட்டேன். அன்பு மச்சான் அவருக்கு நன்றி நன்றிகள் தான். வணக்கம். வாப்பா பூங்கோல. ஏய் தம்பி, டான்ஸ் உங்களுக்கு அனிதா வெட்ட குஞ்சு சரியா? வந்தோடனே கத்திருங்க. எப்படா டான்ஸ்? அப்படியே நாக்க தெளவு வைங்க. சின்ன பையன் ஆரம்பத்திலே கெடுத்துறாதீங்க. உடனே நாக்க பாப்போம். அதான் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியே பல வருஷம் ஆயிப்போச்சோ? ஆமாமா. அப்படிதான் இருக்கு எனக்கும். அப்ப நீங்களா என்ன அங்கங்க கூட்டாஞ்சோறு ஆக்கி கொடுக்குற மாதிரி உட்காந்துக்கல என்ன? சரி இருக்கட்டும். இதெல்லாம் கங்கனாச்சும் உட்காந்து மோகனை பார்க்கணும் உட்காந்துருக்கீங்க. எல்லா அன்பு நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கம் 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 வணக்கம். அப்புறம் யூடியூப் எடுக்கும் அன்னை மணியன் சிறப்பான வணக்கத்தை தெரிவிச்சுட்டு ஆரம்பிச்சிருவோமா? பேர் என்ன சொன்னா? மணியண்ணா. அவர் பேர் என்ன வருது? அவர் மணி சந்திரலேகா. சந்திரலேகா சொல்லு. சந்திரலேகா அந்த கட் பண்றத பாரு. பேருமா? ஆமாமா. ஏய் தம்பி,
ரெடி தானையா? அத்தாச்சிக்கு ஒரு ஓப்படுங்க சவுண்டா. சூப்பர் போடுமா. கண்ணிமைக்கும் எப்படியோ இருக்கு மனசு. எப்படி இருக்கு என்னவோ தெரியல. மனசு ஒரு பட 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 நடிக்குது. பட 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 பட. ஆமா சரி. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? காதல் வந்துருச்சு. காதல் யாருக்கு வந்துருச்சு? எனக்கு தான் வந்துருச்சு. யார் மேல? யாரெல்லாம் மேலயே ஒரு பாக்குற எல்லாத்து மேலயும் காதல் வருது. அப்படி காதல் வர கூடாதா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஓ உள் மனச குடஞ்ச அந்த கல்வன் யாரு? ஆஹா அப்படி சொல்ல மாட்டேன். காதல் என்ன தெரியுமா? என்ன? அன்பு. அன்புன்றது என்ன? அந்த பையன் மேல உனக்கு பாசம். அப்ப அந்த பையன் மேல உனக்கு காதல் இருக்கா? ஆமா அந்த பையன் மேல இருக்குல. உண்மையிலே இருக்கு. என்னமா சொல்ற? அவர் மேல இருக்கு. இங்க இருக்காங்களே அவங்க மேல இருக்கு. இங்க உட்கார்ந்து எல்லாத்துமே எனக்கு அன்பு இருக்கு. ஆஹா அன்பு எல்லாத்துமே அன்பு வச்சு. சரிமா உங்க நாலு பேத்து மேல அன்பு வச்சு. நீ அன்பை செலுத்து. சரி நாங்க கம்ப செலுத்தலாம்னு இருக்கீங்களா? நீ ஆசைப்படுற வாத்தியா? நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. நீ வந்து எனக்கு என்ன வேணும்? அண்ணே முறை வேணும். அண்ணே முறை. ஆமா நீ எனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு தங்கச்சி வேணும். தங்கச்சி வேணும். பூங்குயிலே பூங்குயிலே
பார்த்து அடடடடட. ஏத்த சக்கரை சக்கரை. இன்னவரையும் கையை தட்டினாங்களா? பாரு, 4 பல்லு மட்டும் முன்னாடி தெரியுது. என்னடா நான் இப்படிடா பண்றேனா? சரி சரி மண்டை மட்டும் உனக்கு அப்படி இருக்கு. இருந்தாலும் உங்க 4 பேரும் தனித்தனியா ஒரு போட போட்டுட்டு போடுமா போடுமா. விடுறேன். ஆ, முளை போட எங்க அண்ணனுக்கு ஆ, போடுவானே. போடுமா. நீ எப்ப போடுவீங்க காத்துக்கிட்டு நம்ம சிக்காரி சரக்கு யாரை கரத்தி நல்ல கரத்தி உண்மையை கதைக்கு இறக்கி சாச்சு ப்ரோ இருக்கு. செத்தி அடிச்சு வேணாண்டி. அடுத்து இரண்டாவதாக எத்தனையோ லைஃப்ல பார்ட்னர் இருந்தாலும் என் பார்ட்னர் வாயில கூப்பிடுற ஒரே ஆளு பொழுமணி மட்டும்தான். அது மணி என் பார்ட்னர்கிட்ட வரவா பார்ட்னர் வரணும் தான் நான் நினைக்கிறேன். போமா, என்ன ரெடியா இருக்கீங்களா? ஆமா, எங்கிட்டு போயிடக்கூடாது. வெத்தலை மடிச்சு கொடுப்பாமா, வெத்தலை மடிச்சு கொடுப்பாமா, வெத்தலை மடிச்சு கொடுப்பாமா, வெத்தலை வெடிக்க வேணாமா, வெத்தலை போடி வெத்தலை மடிச்சு கொடுப்பாமா, வெடிக்க சொல்லலாமா. அடுத்த என்ன பண்ணுமா? ஆயிரம் ஒன்று காப்பி பண்ணுமா? 10ஆம் கிளாஸ் படிக்கணும். அந்த பாட்டு எனக்கு தெரியாதுடா உண்மையிலேயே. நீ பாடுறியா? சரி பாடு. இதுக்கு அடுத்து 3ஆளாக எங்க அண்ணன் அவங்ககிட்ட வரணும். அண்ணன் சொல்லிட்டு வரலாமா இருக்கு. வரணும்டா. அருமையா. போடுமா. அண்ணன் எப்படி வரும்? நைவா போடும். நைபா. நைவா எப்படி சொல்லுவேன்? ஓரட்ட சடா கூப்பிடுதே